இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. பாட்டே போடுறா. எது கட்டிக்கிட்டு தண்ணிய போட்டு எதுக்கு வர்றது சவுண்ட குடுக்குறதுனா ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் சாய் பேசுகிறேன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் ஊருக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் ஊரில் வந்து முப்பூச்சை பெருவிழா ஃப்ளக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சரி வாங்க மக்களே, அப்படியே ஊருக்குள்ளே போவோமா? இங்கே போகிறாங்க பாருங்க, சாதனை பறவைகள் இல்லைங்க அந்த புனி மக்களே. அதில் போய் என் ஃபோட்டோ எதுவும் காட்டுட்டா உங்களுக்கு இருங்க, கிட்ட போய் காட்டுறேன். எல்லாம் போடா காட்டிக்கலாம் போடா. இந்த ஃபஸ்ட்டாக இருங்க பாருங்கள். இது நான், இது குணால், சிவி, நவீனண்ணே, சூர்யாண்ணே, கிஷோரண்ணே, மணிமாரண்ணே, கௌதமண்ணே, சஞ்சீவ், பிரதீப், ரோஹித், விக்னேஷ், பிரவீன், மனோஜ், தினேஷ், அபி, நந்தகுமார், ஸ்ரீசாந்த். இவங்க தான் சாதனை பறவைகள் என்ன பண்ணி பண்ணுறோம். இவர் தான் எங்களுக்கு வயசில் மூத்தவர். இவருக்கு ஏதாச்சும் நான் இந்த முடி நடக்கிறதுக்கு ஏதாச்சும் மறந்துருந்தா சொல்லுங்கள். வயசாகிட்டே போகுது தலைவருக்கு. சரி மக்களே, அப்படியே ஊருக்குள்ளே போவோமா? சரி வாங்க, அப்படியே எங்கள் ஊரை காட்டுறேன். இப்போ இங்கே இந்த இடம் வந்து எதுனா எங்கள் ஊருக்கு முன்னாடி எங்கள் ஊர் ஸ்டாப்பு. இதுதான் பஸ் ஸ்டாப்பு, கரூர் டு ஈஸ்வரத்தம் ரோடு. இது வந்து காலப்பட்டி. எங்கள் ஊர் அப்படியே உள்ளே போகணும். சரி வாங்க, அப்படியே போவோம். ஃபன் பண்ணிக்கிட்டே வராங்க. எங்கள் ஐயாவை பார்க்குறீங்களா? சரி, எங்கள் அண்ணனை பார்க்குறீங்களா? அண்ணன் மூஞ்சியை காட்ட மாட்டுறாப்புல என்னன்னு தெரியல. ஏதாச்சும் பொண்ணு இருந்தால் பாருங்கள். நம்ம சொந்தங்களே, பிச்சினாம்பட்டி உறவுகளே, எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு இருந்தால் பாருங்கள். பிச்சினாம்பட்டி உறவுகளே, என்ன பொண்ணு இப்படியா? நீ எது இது சிம்பிள் வச்சுருக்கியா? நம்ம வந்து அது சிம்பிள் என்ன ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிட்டு மாதம் மாதிரி சிம்பிள் வச்சுருக்கியான்னு கேட்குறேன். புதுசாக ரெடி பண்ணிப்போம் சிம்பிள். எப்படி இப்படி வேணால் பண்ணலாமா? மக்களே, நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சிம்பிள் இருந்தால் சொல்லுங்கள். அண்ணன் நிறையா சிம்பிள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாப்புல. இது மாதிரி வச்சுக்கலாமா? உங்களுக்கு ஏதாவது சிம்பிள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக போட்டலாம் நம்ம வீடியோவில். இன்னும் எங்கள் ஊருக்கு போகணும் மக்களே. எப்படியோ ஒரு 200 மீட்டர் வருமா நம்ம ஊருக்கு? 300 மீட்டர் வரும். இது வந்து காலப்பட்டி. இந்த ஆரூரோட ஈசனத்து சைடு இருக்கவங்களுக்கு இந்த ஊர் என்னன்னு தெரியும். மக்களே, எங்கள் ஊரில் நோம்பி நைட்டு வந்து முப்பூசை இருக்குது. நீங்கள் வீடியோ பார்க்குறாங்க, யாராச்சும் பக்கத்தில் யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இன்றைக்கி நைட்டு வந்து கெடாக்கறி விருந்து இருக்குது எல்லாத்துக்கும். தரமான சம்பவம் முப்பூசை மக்களே. நான் வேறு கெடாக்கறின்ட்டேன். அங்கே வந்து ஆடு வெட்டுவாங்க. ஆடு, கோழி, பன்றி இறைச்சி முறுக்கு மக்களே. சூப்பராக இருக்கும். ஒரு கலவை மாதிரி தான் போடுவாங்களா? தேவர் மலையில் போட்ட மாதிரி. ஐ டோன்ட் நோ. எதாக இருந்தால் நல்லா இருந்தால் சரி, அவ்வளோதான். அவங்க ஏதோ பேசிகிட்டே போகிறாங்க, என்ன பேசுகிறாங்க தெரிய மாட்டேங்குது. சரி, ஏதோ ஊரை பற்றி நல்லா ஃப்யூச்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். தானே அந்த மூஞ்சை நல்லா காட்டுங்க. இங்கே திரும்புங்க. ஓகே மக்களே, நான் கரெக்டாக அந்த ஊர் என்ட்ரன்ஸ் கிட்டே போயிட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். மக்களே, உங்களுக்கு அந்த இது தெரியும் நினைக்கிறேன். அந்த காற்றெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா? கரெக்டாக எங்கள் ஊருக்கு பின்னாடி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது அந்த இடம் பாருங்க. அங்கெல்லாம் போகிறப்பலாம் நிறைய பேர் வராங்க நம்ம ஊருக்கு. இப்போ தான் நாளைக்கு வந்து கிடா வெட்டு மக்களே. நைட்டு வந்து முப்பூசை, நாளைக்கு வந்து கிடா வெட்டு. அதனால எல்லாம் கொஞ்சம் தயாராகிட்ருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ஃப்ளக்ஸு நல்லாயிருக்கும் பார்க்க வந்தோம் மக்களே. ஏன்னா காற்றடிச்சு வேறு கீழே விழுந்துச்சு, என்ன விட்டதில்லை. கோயில் அங்கே இருக்குது, உங்களுக்கு ஜூம் பண்ண மாட்டேன். அங்கே ஒரு மரம் தெரியுது பாருங்கள். இந்த மரத்துக்கு கீழே தான் கோயில் இருக்குது. நான் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு காமிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு போய் பார்ப்போம். நைட்டு போய் பார்ப்போம் கோயிலை. 4-5 பிளாக்காக வரும் மக்களே இந்த வீடியோ. தொடர்ந்து எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். அவர் தான் ஊரில் வந்து பெத்த கை, பெரிய கை. அவர் வந்து சின்ன கை. இங்கே ஒருத்தர் மூஞ்சை காட்ட மாட்டுறாரு, என்னன்னு தெரில. வெக்கமா? நீங்கள் உறவுகளே எங்கள் அண்ணனுக்கு வயசாகிக்கிட்டே போகுது. முடி வேறு நரைச்சி போச்சு வேறு.
ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்க. கோயில் இருந்து அங்கே தான் மக்கள் இருக்க கோயில் அந்த இடத்துல. மக்களை கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா இந்த சைடு வந்து கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குது. அங்கேருந்து அப்படியே நடந்தோமா, இது கருப்புசாமி கோயில். அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா இது வந்து நம்ம கோயில் வந்து அங்கே இருக்குது. இங்கே வந்து என்ன முருங்கை ஃபேமஸ் மக்கள். உங்களுக்கு தெரியும், அந்த அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி, ஈசனத்தம், வெள்ளோடு இந்த சைடு ஃபுல்லாக வந்து முருங்கத்தோட்டை ஃபேமஸ்ஸு. எந்த சைடு போனாலும் முருங்கைக்காய்க்கு இங்கே வந்து பிரச்சனையே இல்லை மக்களே. சீப்பான ரேட்டில், கம்மி ரேட்டில் கிடைக்கும். அதுவும் ஹோல்சேல் ரேட்டில் தான் வாங்கிக்கலாம். அண்ணன் ஏதோ க்ரியேட்டிவாக பண்ணுறேங்கிறாரு. ரைட், சூப்பர்ண்ணே. கொஞ்சம் 90 கிட்ஸ் மக்கள், அதனால தான் கொஞ்சம் அப்படி இருப்பார். நம்மளோட 2K கிட்ஸ் வேறையா நடிச்சுடா சொன்னால் அடிக்க வராங்க மக்களே 90 கிட்ஸ்ன்னு சொன்னால். இங்கேருந்து தான் நம்ம ஊர் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 3 வீடு இருக்கும். இந்த லைட்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, லைட் என்ன வர அங்கே வரையே போகணும் மக்களே. இங்கே கடைசி தட்டி தடுவாங்க, அங்கேருந்து போகணும் ஒரு என்ட்ரன்ஸுக்கு. நைட்டு நல்லாயிருக்கும். நைட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் நான். பார்த்தீங்களா, எல்லாம் இப்போ தான் ஒவ்வொருத்தங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. நல்லா கடை வெட்டினால இங்கே வருங்க. எல்லா பக்கமும் தனித்தனியாக பந்து போட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணுறாங்க மக்களே. வேறு மாதிரி தரமாக இருக்கும் போகுது. உடஞ்சி அதில் போகலாமா, இதுக்குள்ளே போயிடலாமா? நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். கோவில் சொன்னல, இங்கே இருக்க பாருங்கள், அந்த குதிரை தெரியும் பார்த்தீங்களா, அதான் கோவில். இந்த வந்து இந்த கோவில், அந்த சாமி அழைக்கிற எல்லாமே வந்து தண்ணி பிளாக்காக போகிறேன் மக்களே. இப்போதைக்கு சும்மா நான் ஊர் மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மிச்சம் எல்லாம் பிளாக் வந்து நைட்டு உங்களுக்கு தெளிவாக போட்டுடலாம். இங்கேருந்து உங்களுக்கு நான் கோயிலை கட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அதை வச்சு நீங்கள் வாங்கிக்க. அப்புறமா வந்து பாருங்க. வானத்துக்கு வானம் மக்களே, இதுதான் நம்ம கோயில். அங்கே பந்த போட்டிருக்காம பார்த்தீங்களா, இந்த கோயில் தான் மக்களே. நைட்டு வந்து சாமி வந்து அந்த சைடு வந்து அழைப்பாங்க. நம்ம உங்களுக்கு நைட்டு தெளிவாக பிளாக் பண்ணுறேன். இப்போதைக்கு எங்கள் ஊர் எப்படி இருக்கு மட்டும் காணலாம். எங்கள் ஊரை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதான் டைட்டில் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வயதில் மூத்தவர்கள் அவங்க போகட்டும். சரி வாங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோமா? இந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்குது மக்களே. சீலக்காரியம்மன் கோவில் இருக்குது. சீலக்காரியம்மன் கோயிலும் பெருமாள் கோயிலும் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீலக்காரி. இந்த இடத்துல கோவில் வரப்போகுது மக்களே. அதுக்காக தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய விரைவில் வந்து கோவில் வந்து ரெடி ஆகிரும். சரி வாங்க, நம்ம ஊருக்குள்ள அப்படியே போவோமா? இதுதான் ரோடு மக்களே. இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம். ஊருக்குள்ளே வந்து மாரியம்மன் கோவில் இருக்குது. அவங்களுக்கு காட்டுறேன். மாரியம்மன், காளியம்மன், பகவதியம்மன் அந்த கோயிலெலாம் இருக்குது. அது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். இங்கேயும் நாங்கள் ஃப்ளெக்ஸ் அடிச்சு ஒட்டியிருக்கோம் மக்களே. அங்கங்கே நிறையா ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்கோம். அங்கே பார்த்தீங்களா, ஃப்ளெக்ஸ் விழுந்துருச்சு. அப்பயே சொன்னேன் சின்ன பசங்க இல்லை, ஃப்ளெக்ஸு நிற்காதரா விழுந்துறோம்னா சொன்னேன். கேட்க மாட்டேன்ட்டானுங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வேறு சொல்லணும் ஃப்ளெக்ஸ் விழுந்துச்சான்னு. இதான் மக்களே எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில். பார்த்திங்களா, அங்கங்கே சின்ன பசங்களாம் ஃப்ளெக்ஸ் அடிச்சிருப்போம். எங்கள் ஊரில் வந்து மதுரூரன் கோயில் திருவிழா மக்களே. ஆடி அந்த முப்பூஜை சொல்லுவாங்களா, முப்பூஜை போடுவாங்க கல்வாடியில் வந்து. அந்த பூஜை தான் எங்கள் ஊரில் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. பசங்களாம் இனிமேல் தான் வருவாங்க. எல்லாம் இப்போ தான் ஊருக்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு பசங்களோட வந்துட்டு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு நம்ம ஃப்ளெக்ஸை போய் காட்டுறேன். உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். நம்ம அங்கே ஏற்கனவே என்ட்ரன்ஸில் ஒரு ஃப்ளெக்ஸ் பார்த்துருப்போம். அது ஒரு ஃப்ளெக்ஸு, ஊருக்குள்ள ஒன்று. இது அளவு வந்து 10க்கு 30 மக்கள். இந்த வருஷம் பெருசாக லென்த்தாகவே அடிச்சிட்டோம். நான் உங்களுக்கு அங்கே இருப்பேன் பாருங்கள். வே சாய் பிரசாத், பிஏ இருக்கேண்ணா. பிஏடி யூடியூபர், அதான் நான். மக்களே, ஃப்ளெக்ஸு கீழே வந்துடுச்சு. மறுபடியும் இடத்த சேஞ்ச் பண்ணி மறுபடியும் வைக்கணும். இது பார்த்திங்களா, நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இங்கே இருக்கா பார்த்தீங்களா, வே கருணா. அவன் தான் என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி. இன்னும் சிறுவருக்கெல்லாம் அங்கே இருக்க குழந்தைகள். உங்களுக்கு அது நம்ம ஃப்ளெக்ஸ் அங்கே இருக்குது. பசங்க இங்கே ஃப்ளெக்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பல்லு விளக்கலாம் மக்களே. தான் பல்லு விளக்கலாம்னு சொல்லிட்டு
ஒரு வேப்பங்குச்சி ஒன்று எடுத்துகிட்டு பல்ல இலக்கிட்டு நம்ம போய் பசங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். இதுதான் நம்ம வீடு. பார்த்தீங்களா நம்ம வண்டி நிற்குதா கிரச்சுன்னு. இந்த வந்துட்டாப்பில் அங்கேருந்து தலைவரி. மக்களே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வீடு. இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் பால் காய்ச்சிடும். ஆகிட்டுருக்குது. சரி தான் இப்படி மேலே போவோம். இதுதான் எங்கள் ஊர். எப்படி இருக்கும் பாருங்கள். இது அந்த மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் வந்து அந்த சைடு இருக்குது. அங்கே தென்னமரம்லாம் தெரியுது பாருங்கள். அங்கே இருக்குது அந்த கோயில். நம்ம வரும்போது அந்த குதிரை செலவுன்னு பார்த்தோம்ல, அது அங்கே இருக்குது.